வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த இப்போ ஒரு பாடல் கலைஞர பத்தி ஒரு பாடல் ஓடுதாம். அதாவது "சண்டாளன் கருணாநிதி, பெரும் சதிகாரன் கருணாநிதி, கருநாகம் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்த கருணாநிதின்ட்டு" ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு. இந்த பாடல் வந்து இப்ப ட்ரெண்டிங்ல ஓடிட்டுருக்கு. இந்த பாடல் எழுதுனது யாருங்கிறது யாருக்கும் தெரியாது. அது எப்பயோ 13 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுங்கிறாய்ங்க. ஆனா நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஐய கரெக்ட்டா தான் பாடி வச்சிருக்காய்ங்க. அது ஒரு பக்கம். இதுக்கெல்லாம் எதுக்குய்யா போய் கேஸ் போட்டுட்டு இருக்காய்ங்க? அவன் என்ன பொய்யாவா பாடி வச்சிருக்காய்ங்க? இவங்க கரெக்ட்டா தான பாடி வச்சிருக்காய்ங்க. ஏன்டா திருட்டுத்தனமா தான தெலுங்கு பயலுவ திருட்டுத்தனமா வந்துட்டு இங்க வந்துட்டு தமிழன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு நாங்க தான் உங்க மேல கேஸ் போடணும். தமிழன் தான் உங்க மேல கேஸ் போடணும். திருட்டுத்தனமா இங்கேருந்து ஓடியாந்து திராவிடன்ட்டு தெலுங்கு பயலுவ இங்க வந்து திராவிடன்னு ஒரு கட்சிய உருவாக்கி வச்சுட்டு, இங்க உள்ள அத்தன மக்களையும் ஏமாத்திட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இதுக்கு யார் மேல கேஸ் போடணும்? நியாயப்படி பார்த்தா தமிழன் உங்க மேல கேஸ் போடணும். தெலுங்கு பயலுவ மேல எல்லாமே கேஸ் போடணும். நீங்க என்னமோ இந்த பாட்டு பாடுனதுக்காண்டி போய் எல்லார் மேலயும் கேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான். பாடல்ல வந்து என்ன விஷயங்கள் இதுவோ அதான் வந்து இது பண்ணப்பட்டிருக்கு. நீ உங்க தெலுங்குல வந்து யாரெல்லாம் பெரிய மனுஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. "விலைமாது வீட்டுக்கு போனவன் பெரியார் பெரிய தலைவன். அடுத்தவன் பொண்டாட்டிய வச்சிருக்கவன் அவன் அத விட பெரிய தலைவன்." இவங்க இதுல தலைவன்லாம் யாருன்ட்டு பார்த்துக்கங்க அப்படியே வரிசைக்கா. இவங்கெல்லாம் தலைவன்ட்டு. இப்பல்லாம் வந்து தமிழ்ல கிடையவே கிடையாது. தமிழுங்கிறது அறம் சார்ந்தது வேறு. அதுக்கு உண்டான நெறிமுறைகள் வந்து வேறு. இவங்கெல்லாம் வந்து என்னமோ பொற்கால ஆட்சின்ட்டு இவனே சொல்லிக்கிறான். ஸ்டாலினே சொல்லிக்கிறான் அவனே. கலைஞர் ஆட்சி பொற்கால ஆட்சின்ட்டு. ஐயோ! தன் மகன் தவறு செஞ்சாலும் தவறு தவறு தான்ட்டு தன்னோட மகனையும் வந்து தேர்கால்ல இட்டு ஏத்திய இனம் தமிழ் இனம். புரிஞ்சுச்சா? இறைவனே தவறு செய்தாலும் தவறு தவறு தான்ட்டு வாதிட்ட சமூகம் தமிழ் சமூகம். அதுக்கு நக்கீரனுடைய வரலாறு அப்படின்ட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ உங்க அப்பன் செஞ்ச வரலாறு, உங்க அப்பனோட வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து படிச்சு பாரு. அதுக்கப்புறம் அது பொற்கால ஆட்சியா, வெங்காய ஆட்சியான்னு தெரியும். அறம்னா என்னன்னு தெரிஞ்சா தான் உன்ட்ட அதெல்லாம் உனக்கு புரியும். உனக்கே அறம்னா என்னன்னு தெரியாது. ஏதோ வாயில வந்தத கத்திக்கிட்டு போயிட்டு திராவிடம், திராவிடன்ட்டு எவனாவது துண்டு சீட்டு வச்சு எழுதி குடுக்குறான்னா, அத பார்த்து படிச்சுட்டு போயிட்டு இருக்க. கேட்டா கேட்டா பொற்கால ஆட்சின்னு வேற சொல்லிக்கிறீங்க. ஏன்டா அது கலிகாலம் அப்படிம்பாங்க. கலி தெலுங்கு அப்படிம்பாங்கள்ல. களி முத்தி போச்சு அப்படிம்பாங்க. அந்த மாரி தான் இதெல்லாம். பார்ப்போம் அடுத்த பதிவுல